ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது யூபிஐ ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. போற போக்குல இந்த பக்கம் இந்த வாரம் தொடங்குது. தம்பி முத்துப்பாண்டி அவசர வேலையாக அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார். மதுரைக்கா? இல்லண்ணே, அவங்க அக்கா மகளுக்கு கல்யாணம். ஓ சரி, அவர் தான் தாய் மாமன். சரி. அதனால முதல் பத்திரிகையா அவருக்கு வழக்கம் வைக்க போல நமக்கு துணை நிற்கிறதுக்கு தம்பி மகிழன் வந்துட்டாரு. அப்புறம் பாரு, ஆள் ஒரு கெத்தா தான் இருக்கிறாரு தம்பி. நீ எதுக்குடா விசில் கிடைச்சதுல என்ன விசில் வரமாட்டேங்குது? ஆரம்பமே அவுட். ஒரேடியா ஊதிக்காத ஆமா. அப்புறம் நம்ம மதிப்புக்குரிய சோழன் சொல்விச்சி இயக்குனர் மு. கலைஞர் வழக்கு கூடி இருக்கிறோம், பேசுவோம். எல்லாருக்கும் வணக்கம் தம்பி. தம்பி, சபையில எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் விசில் அடிக்கிறத வந்து பொதுவா ஒரு அநாகரிகம்னு பேசுவாங்க. விசில்லாம் இருக்கட்டும், விசில்லாம் இருக்கட்டும். எதுக்கு இவன் ஏசி ரூமுக்குள்ள இப்போ கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருக்கான்? அதுல கெத்து காட்டுறாங்களாம். எதுக்கு? விசில் கிடைச்சி சின்ன கிடைச்சிருச்சு அதுக்கா? ஒரே ஹீட்டா இருக்கு தம்பி, எனக்கு என்னமோ தம்பி உதயசூரியன் மாதிரியே தெரியல. ஆமா, உதயசூரியன் ஒரு சின்னம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நாங்கள் வந்து உலகத்துக்கு தமிழகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்னத்தை உருவாக்குனாங்க. சரி. அதே மாதிரி ரெட்டலை அப்படின்னு ஒரு சின்னம், நாங்கள் தமிழகத்தை பசுமையா மாத்த போறோங்கிறதுக்காக சொன்னாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி எடுத்துக்க விவசாயின்னு ஒரு சின்னம். என்னன்னா, நாங்க விவசாயத்தை வந்து முதன்மைப்படுத்த போறோம் அப்படின்னு. விசிலுக்கு எதுக்குடா? தமிழ்நாட்டுக்கு சங்கு ஊத போறோம். எச்சரிக்கை. விசில் அடிச்சுன்னா ஒரு கவனம் இல்ல ராத்திரி நேரத்துல 11 மணிக்கு மேல விசில் அடிச்சுட்டே தெருவா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு? திருடர்கள் யாரும் வந்துடக்கூடாது, ஜாக்கிரதையா நல்லா நிம்மதியா தூங்குங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு விசில் அடிச்சு. அது ராத்திரி இல்ல, பகலையில. பகலையில எதுக்கு விசில் அடிப்பாங்க? அதோட நிறுத்திக்கலாம். பகல்ல பஸ்ல விசில் அடிப்பாங்க. இல்லடா, விடியற்கால தூங்கிட்டு இருப்பாங்க. எப்படியோ ஒரு விதத்துல முதல் கட்டமாக அவருக்கு கேட்ட சின்னம் கிடைத்து விட்டதுன்னு அவங்களே தான் சொல்லிக்கிறோம். நாங்க கேட்டதை விரும்பி கொடுத்துருச்சு. தேர்தல் அங்கதான் சந்தேகம் வருது. அது எப்படி கேட்ட சின்னமே கிடைச்சது? 9 சின்னம் கொடுத்தவங்க, அதுல ஏதோ ஒண்ணு சூஸ் பண்ணுங்க, விசில் சூஸ் பண்ணிட்டாங்க. நாங்க அக்செப்டட். என்னென்ன 9 சின்னம் சொல்லு பாக்கலாம். விசிலு, மறுபடியும் விசிலு, அண்ணே விசிலு, ஆட்டோ, ஸ்டாரு, பேனா, நிப்பு, இதுதான் அவங்க கேட்ட முக்கியமான சின்னங்கள். அதுல விசில் தான் அவங்க ரொம்ப எதிர்பார்த்தது. அதுவே கிடைச்சிருச்சு. எப்படி கொடுத்தாங்க? இருந்துச்சு, கொடுத்தோம். அண்ணே, உன் படத்தையே சென்சார் போர்டு வச்சு பல தடங்கல்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரி. எலெக்ஷன் கமிஷனும் யார் கையில இருக்குன்னு ஊர் உலகத்துக்கு நல்லாவே தெரியும். சின்ன மட்டும் எப்படி கேட்ட உடனே கிடைக்கும்? எலெக்ஷன் கமிஷன் தன்னாட்சி நிறுவனாங்க, அதை கொண்டு போய் பிஜேபியோட கோக்கிறது நியாயமா இல்ல. எலெக்ஷன் கமிஷன் நியாயம் பண்ணி இருக்குது. அதனால நாங்க நியாயம் வந்து கடந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சி கேட்டுட்டு இருந்தப்ப வரல. கதர்னா எத்தனை சின்னத்தை கேட்டான். இருந்த அந்த கரும்பு விவசாய சின்னத்தை புடுங்கி இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டாங்க. ஆமா, ரொம்படியா கொடுத்துட்டா. ஒரு ஆட்டோ சின்னம், அவன் கடைசியா நிக்கவே இல்ல. ஆமா, கரெக்டுங்களா? கரெக்ட். தேண்டப்பட்டெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த சின்னம் இல்ல, இந்த சின்னம் இல்ல. தென்னை மரம் கேட்டான், பனைமரம் கேட்டான், தீப்பெட்டி கேட்டோன்னே. தீப்பெட்டி கேட்டான். அது வந்து வைகோவுடைய பையனுக்கு கொடுத்துட்டாங்க. தீயவற்றை தீ வைக்கும் தீ அப்படின்னு சொல்றதுக்கு வசதியா இருக்கும் கேட்டோம். படகு கேட்டோம், எதுவுமே கொடுக்கல. தன்னாட்சி கொண்ட தேர்தல் ஆணையம் இப்ப எப்படி இவருக்கு கொடுத்துச்சு? பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. ஆமா, கத்திரிக்காய் முளைஞ்சா கடத்தருக்கு வந்துதான். கத்திரிக்காய்க்கு கால் கையும் முளைச்சுதுன்னா கடத்தருக்கு வந்தேதான். கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்துதான். என்ன வந்து வாங்குன்னு வாங்குற விஷயம் நடக்கும், பேசுவான். இந்த சின்னத்தை பத்தி பேசுறீங்களே, தேர்தல் ஆணையத்துல சிக்கல் இருக்கக்கூடிய ஒரு சின்னம் மாம்பழ சின்னம். அந்த மாம்பழ சின்னத்தை நாளைக்கு என்டிஏ கூட்டம் மதுராந்தகத்துல நடக்க இருக்குது. என்டிஏ கூட்டணி கட்சியினுடைய மாநாடு, பிரதமர் மோடி கலந்துக்கிறாரு. அதுல மாம்பழ சின்னத்தை வச்சிருக்கீங்களேன்னு எங்க ஐயா, பெரிய ஐயா சண்டை போடுறாரு. இதெல்லாம் பிரதமருக்கே அவமரியாதை. அந்த சண்டை எப்ப போட்டிருக்கணும் தெரியுமா? பீகார் தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சி நிக்குதுன்னு சொல்லி மாம்பழம் சின்னத்தை தேர்தல் ஆணையத்துல எழுதி கொடுத்து வாங்கும் போதே சண்டை போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப வந்து சண்டை போட்டா பீகாருக்கு கோட்டை விட்டுருவீங்க, இங்க சொந்த புள்ள நிக்குது, எதிர்த்து கேள்வி கேட்பீங்களா? என்ன இது கொடுமையா இருக்கு? என்ன தம்பி, என்ன எங்களுக்கு வேணும், நாங்க வந்து வச்சிருக்கோம். எங்க கூட வந்தா எந்த சின்னத்துக்கும் பாதிப்பு வராது. கேட்ட சின்னம் இல்லாமல் கிடைச்சிரும். ஆமா, எப்படி வந்து ரெட்டலை வந்து எங்க ஐயா எடப்பாடிக்கு கிடைச்சிச்சோ,
அது மாதிரி மாம்பழம் எப்படி எங்க அண்ணனுக்கு கிடைக்கும். குக்கர் வந்து டிடிவி தினகரனுக்கு கிடைச்சதோ, எப்படி விசில் ஒரே ஒரு விஜய்க்கு குறுக்கல். கிடைச்சதோ. ஒரே ஒரு குருக்கள் வரார் வழி விடுங்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு ஜிகே வாசன் இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் அதே சைக்கிள் சின்னம் மறுபடியும் கிடைக்கும். மறுபடியும் கிடைக்கும். மறுபடியும் சொல்லுங்க. எப்படி விசில் கிடைச்ச மாதிரி? ஆமாண்ண தம்பி, அதாவது தம்பி, எப்படி மாம்பழம் வந்து அண்ணனுக்கு கிடைச்சதோ, எப்படி சைக்கிள் எங்க எடப்பாடி இவருக்கு ஜிகே வாசனுக்கு கிடைச்சதோ, எப்படி ரெட்டலை வந்து எங்க ஐயா எடப்பாடி கிடைச்சதோ, அதே மாதிரி தம்பி விஜய்க்கு விசில் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஏன் பிஜேபியினுடைய தூண்டுதல் பேர்ல சென்சார் போர்டு படத்தை விடாம இருக்குதுன்னு ஏன் சொல்றீங்க? தம்பி அது வந்து முன்னாடி தம்பி, டெல்லி போறதுக்கு முன்னாடி டேமோ டே பின்னு வைக்கணும். டெல்லி போறதுக்கு முன்னாடி டெல்லி படம் ரிலீஸ் ஆயிடும்ல சார்? ஆகவே ஆகாது. ஃபைனலைஸ் ஆகுற வரைக்கும் ஆகாது. தம்பி ஒண்ணே ஒண்ணு, எல்லாரும் நினைச்சது மாதிரி எல்லாமும் ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் எதுவும் நடக்காது. எதுவும் நடக்காது. ஆமா, எப்படின்னா ஜனநாயகத்தின் பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஃபண்டு யாருது அப்படின்னா அது மாப்பிள்ளை வகையராகுது. ஆமா, நேரா பெங்களூருக்கு போயிட்டு ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனத்தோட ஷேர், அதுல இருந்து வெளியில வந்த ஒருத்தர், அவர் ஒரு ப்ரொடியூசரா மாறுறாரு. மொத்தமே 1 கோடி 1 கோடி 2 படம் தான் எடுக்கிறாரு. இது ஷார்ட் பீரியட்ல இங்க வந்து ஒரு 500 கோடி ரூபாய்க்கு ஒரு படம், கர்நாடகாவில் ஒரு படம் 600 கோடி ரூபாய்க்கு, இன்னொரு இடத்துல ஒரு 300 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்துட்டு இருக்கிற கதை இனிமே வெளியில சந்திக்க வரும். ஆக எல்லாம் ஜனநாயகப்படி ஜனநாயகமா நடந்தாதான் ஜனநாயகம் படம் வரும். இதெல்லாம் வெளியில வர்றதுக்கான பல காரணங்கள் இருக்குது. அடுத்த கட்டம் பேசுவோம். அப்புறம் ஆமா ஆமா இல்ல, எனக்கு இத பேசியே ஆகணும்னு இன்னொன்னு இருக்கு. என்னது? என்னன்னா ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு அத வந்து ரத்து பண்ணி விட்டாங்க. சரி, பல சேனல்கள்ல உட்காந்து பேசியிருந்தாலும் போற போக்குல பேசுறதுங்கிறது அது ஒரு வைப்ரேஷனை கிரியேட். ஏன் இப்ப இல்ல இதையும் வந்து மூடணும், வெளியில சீல் வைக்கணும்னு ஆசையா உங்களுக்கு? வரும்போது எப்படிதான் வருவீங்களாங்க? நான் இப்போ ஏதோ ஒரு இடத்துல வாடகை எடுத்து நடத்திட்டு இருக்கிறோம். வாசல்ல வந்து நிட்டு இதை க்ளோஸ் பண்ணி சாவி கொடு, நடத்தவே கூடாது சொல்ற மாதிரி இப்ப நீங்க இங்க பண்றீங்க. இதுல கூட ஒரு இது இருக்கு. ஒருவேளை அப்படி பண்ணாங்கன்னா இந்த எழுச்சியை பயன்படுத்தி நம்ம ஒரு புது பில்டிங்க்கு சொந்த பில்டிங்கு போவோம் அப்படின்ற ஒரு ராசி இருக்கு. இதெல்லாம் கூட நடக்குதாங்க. தமிழ் தேசியவாதிகளுக்கு பில்டிங் கொடுத்துட்டு தான் வேலை பார்ப்பாங்க. தம்பி இங்க பாருங்க தம்பி, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈவேராவின் உருட்டு தம்பி பித்தலாட்டங்கள், இது வந்து பல நூற்றாண்டுகளா இது இருக்குது. சரி தம்பி, நம்ம ராவணாவில் தனியா பேட்டி கொடுத்துருந்தீங்க. ஆமா, ஆனாலும் நான் இதுல கேட்கறேன், சபையில கொஞ்சம் பேசணும். காசு வாடகை கொடுத்துட்டோம், கட் அவுட்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் டிசைன் பண்ணி வச்சுட்டு ஒற்றை வேலையில ரோட்ல நின்றுட்டு இருக்கோம். அந்த நேரத்துல போன் பண்ணி சார் கொஞ்சம் வாங்க நிகழ்ச்சி கட் பண்ணணும், முடிச்சுக்கலாம் இதோட அப்படின்னா அது என்ன அர்த்தம்? நீங்க என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்க சொல்லுங்க. என்ன எதிர்ப்புன்னு தெரிவிக்கிறது? அவன் பூட்டி சாவியை விடுறா, நாளைக்கு காலைல வந்து கமிஷன் ஆபீஸ்ல வாங்கிக்கிறாங்கன்னு கதறான். அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? இல்ல இது ஒரு ஜனநாயகமா? அது ஒரு ரொம்ப மோசமான. இந்த புத்தகத்துல ஒரு வார்த்தையும் எடுக்கல, அப்படியே வந்திருக்குது. தலைப்பு மட்டும் மாற்றிருக்கிறார். இதுல என்ன உங்களுக்கு வந்ததுன்னு மறுப்பு ஒன்று போடு. திராவிடத்தால் வீழ்ந்தோம் அறிஞர் குணா போட்ட புத்தகம். கட்டாயம் இளைய தலைமுறை ஒவ்வொருத்தரும் அவசியம் படிக்கணும் புத்தகம். அது எங்க இருக்குன்னு கேட்டு நீங்களே கூட வாங்கலாம். அந்த புத்தகம் வந்த உடனே இதே கும்பல் உருண்டு பிறண்டு ரோட்ல மவுண்ட் ரோடு முழுக்க உருண்டு ஓடிச்சு. பிறண்டு கிரண்டு. ஆமா தம்பி, அங்க பிரதர்சனம் பண்ணாங்க. பண்ணிட்டு கடைசியா திராவிடத்தால் வாழ்ந்தோம்னு ஒருத்தர் போட்டார் புத்தகம். திராவிடத்தால் எழுந்தோம், திராவிடத்தால் திராவிடத்தால் வந்து படுத்து சாப்பிட்டோம் தூங்கணும் எல்லாமே அதனாலதான். அவ்வளவு போட்டி புத்தகம் இதுக்கு போனா திராவிடத்தின் பித்தலாட்டம் இல்ல அப்படின்னு போடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ அவ்வளோ தைரியமான ஆளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? எங்க கருத்தரங்க நடத்த விட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லி இருக்கணும். ஆமா, ஆனா நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்றேன்னா நீ பயப்படுற. எங்க உண்மைகள் எல்லாம் வெளியே வந்துருமோ அப்படின்னு நீ பயப்படுற. ஏன்னா நேத்து தான் நானும் அண்ணனும் விரிவா பேசணும். உண்மையாகவே ஈழத்து சிவானந்த அடிகள் அந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எப்படி தொடங்கினாரு என்பதையெல்லாம் சான்றுகளோட விளக்கி 1 மணி நேரம் 1 மணி நேரம் அவ்வளவு ஆவணங்கள். எதுல எந்த பொய்யும் சொல்லல. ஈழத்து சிவானந்த விளையாட்டுல பெரியவர் இருக்கும்போது 1902 இந்தி எதிர்ப்பு, சமஸ்கிருத வடமொழி எதிர்ப்பு. பெரியாரடா அப்ப பெரியவர் பெரியவா நீ எப்படி அப்ப பெரியவர், அப்ப பெரியவர், அதுக்கப்புறம் பெரியார். 1902 பெரியாரா தான் இருக்கிறாரு. அவர் பெரியாரா தான் இருக்கிறாரு. அவர் பிரச்சாரம் பண்ணாரு, அவர் எல்லாம் செய்த நம்ம அதை மறுக்கல. இந்த கோஸ்டிங் இருக்குது இல்ல, இதுதான் அவர் பெரியவா மாதிரி மாத்துது. இல்ல நம்ம அதை தான் நம்ம சொல்ல வரோம், அவரை சொல்லல, கோஸ்டிங்ல சொல்றோம்.
நீ ஒரு விவாதம் நடக்குது, புத்தகம் சம்பந்தமான ஒரு மறுவாசிப்பு, ஒரு கலந்துரையாடல் நடக்குதுன்னா சரி தவறுன்னு பார்த்துட்டு இப்போ ஒன்று போட்டு நடத்துறீங்களே சம்பந்தமே இல்லாம. இப்போ ஏதாவது ஆரிய அடிவருடிகளோ திராவிட கோட்டைகளும் இந்த திராவிட உதிரி கொட்டைகள் வந்து நடத்துது. புரியுது எனக்கு ஒரு doubt. நாவப்பழ கொட்டையா இல்ல இல்லங்க, உங்களாம் ஒரு உத்தராட்ச கொட்டை மாதிரி இந்த திராவிட கொட்டைகள் சேர்ந்து நடத்துது இல்லப்பா. நான் உத்தராட்ச கொட்டை மாதிரி இதை ஒண்ணு சொல்றேன், அதுக்கு மட்டும் இவ்வளவு திராவிட கொட்டை நடத்துறீங்க நீங்க. இதுக்கு வந்து என்னன்னா தம்பி நீங்க சிரிக்கிறது எதுவும் தப்பா பண்ணி என்ன தப்பா நினைப்பாங்க, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க. பெரும்பழம்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அப்ப பழம்னு இருந்தா கொட்டன் வருமா வராது? அந்த அர்த்தத்துல நீங்க வந்து பாருங்க. இந்த புத்தகம் நீங்க நடத்துறாரு, ஓகே, நீங்க கூடுகை இலக்கிய வட்டம் நடத்துறீங்க, நீ ஏதோ தேடுக ஒரு இலக்கிய வட்டம் வச்சுக்கிட்டு இதுக்கு மறுப்பா நீ ஒண்ணு பேசியிருந்தீங்கன்னா நியாயம். கரெக்ட் தானே? அதை விட்டுட்டு போலீஸ் அனுப்பி ஒரு நோட்டீஸ் இல்ல, ஒரு விளக்கம் இல்லை, ஒரு எஃப்ஐஆர் யார் புகார் கொடுத்தான்றது இல்லை, ஆனா மூணு கதவை அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? பயம். அப்புறம் ஜனநாயக நாடு, நாங்க வந்து அவ்வளவு சமூக நீதி இல்ல. உங்க பெரியார் மண்ணு அவ்வளவு பயந்தது தானே. அவங்க என்னைக்குமே பயந்தாங்கூலிங்க தான். எந்த போராட்டம் பெரியாரிஸ்ட் பயந்துட்டாங்க. ஆமா, இல்ல தமிழ் தேசியர்கள்ட்ட மட்டும்தான் அவங்க பயப்பட மாட்டாங்க, மீது எல்லா இடத்துலயும் வாழை சுருட்டி கையிலேயே வச்சுதான் சுத்துவாங்க. பயந்தது ஆளுங்கட்சி திமுக. ஏன்னா உள்ள வந்து நான் அந்த புத்தகத்தை படிச்சிருந்தேன், உள்ள சிவானந்த அடிகள் பல விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாரு. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பயன்படுத்தி செல்வ சீமான்களாக தங்களுடைய இயக்கங்களை கட்சிகளையும் வளர்த்து கொண்டவர்கள் பல பேர் இதுல இருக்காங்க அப்படின்னு. பல பேர்ல இல்ல, இந்த கூட்டம் தான் இன்னைக்கு உள்ள இருந்துச்சு. இன்னைக்கு அத்தனை பேரும் வந்துட்டு பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் அம்பானி அதானிக்கு போட்டியா அங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இது எப்ப சொல்றாரு? 65 புத்தகம் போட்டு 7 தடிகள் எழுதுறாரு. இன்னைக்கு இத்தனை வருஷத்துக்கு பிறகு அப்படியே பொருந்துதா இல்லையா? இப்ப இந்த விஷயத்த நீங்க வந்து கூடுகை இலக்கிய வட்டம் நடத்திட்டு இயக்குனரும் கலைஞர் அவருடைய எது நடத்துது அப்படின்னு உட்காந்து பேச ஆரம்பிச்சுன்னா விட்டுருவோம். நாங்க உள்ளத்துக்கு வைக்காம விட்டதே பெரிய விஷயம், அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. ஆமா, அது சரி இல்ல. இவங்க மட்டும் மாநாடு நடத்தலாம், நம்மள போட்டு தனியா எப்படி வேணாலும் வசைப்படலாம். ஒரு கூட்டம் நடத்த, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க கூடுகை இலக்கிய வட்டம் நடத்துனீங்கன்னா நீங்க ராவணால லைவ் போடுவீங்க, இல்ல எங்க வீடியோ போடுவீங்க, லட்சக்கணக்கில் அதை பாத்துருவாங்க. நாங்க நடத்தினோம்னா எவன் பாப்பான்? அது பெரியார் டிவில தம்பி சொல்றது பெரியார் டிவில பல லட்சம் பேர் பாப்பாங்க. ஆனா நீங்க வேற தம்பி சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. சமீபத்துல தூத்துக்குடியில ஐயா கி வீரமணி வச்சு ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்க. ஆசிரியர் அள்ளி இருக்குமே, ஆசிரியர் மதிப்பு இருப்பா, பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஆசிரியர் மாண்புமிகு பாயிண்ட்டுக்கு ஒருத்தர் வீரமணி அவர்கள் பேசின பேச்சை எடுத்து அந்த பெரியார் டிவியில போட்டாங்க. 12 மணி நேரத்துல 279 பேர் பார்த்திருக்காங்க. இப்ப 308 பேர் லைக் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க அதிர்ச்சி அடைகிற அடுத்த செய்தி, எனக்கு அதிர்ச்சியே இல்ல, இன்னமும் அதை 200 பேர் பாக்குறாங்களே அப்படின்னு யோசிக்கிறேன். அதிர்ச்சி அடைகிற அடுத்த செய்தி நான் சொல்லுங்க. ஒரு 200 சப்ஸ்கிரைபர் தான் இருந்திருப்பாங்க. 2,03,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கப்பா. ஆனா இந்த திராவிட கருத்தியலை பார்ப்பதற்கு யாருமே முன் வராதது எனக்கு பெரிய அதிர்ச்சி. அப்படி எல்லாம் இல்ல, என்ன பேசிட போறாரு, இத்தனை வருஷமா என்ன பேசினாரோ அதையேதான் திரும்ப திரும்ப பேச போறாரு, இதெல்லாம் பாக்கானா அப்படின்ட்டு போயிருப்பாங்க. பேசுற லட்சணம் உங்க வண்டவாளம் ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, எல்லாருக்கும் தெரியுது. உங்க லட்சணம் தான் ஈரோடு இடைத்தேர்தல அந்த பெரியார் மண்ணிலேயே முடிச்சாச்சு கதை. சரி, அப்புறம் வந்து என்னதான் நீங்க உருட்டுவீங்கன்றது யாருக்கு தான் தெரியாது. எவ்வளவு லட்சணத்துல இதுல வேற வந்து நீங்க சவால் விடுறீங்க. யார் ஒருத்தர் இதை வந்து பெரியாரை வீழ்த்துவேன்னு சொல்லி இந்த மண்ணில் இந்த தொகுதியில் யார் வந்தாலும் அடித்து எங்க விரட்டங்க. இதே மாதிரி தானே எங்க ஐயா சுகவீர பாண்டியன் வந்து ஒரு ட்விட்டர் போட்டாரு. இந்த ட்விட்டர்ல 175 பேர் வந்து அவரை திட்டிருக்காங்க. வேலை மனம் கெட்டு உட்காந்து எண்ணி இருக்கிறாரு அவரு. ஒரே ஒருத்தன் தான் பாராட்டி இருக்கான். அதுக்காக உட்காந்து அவர் அழுதாரு. என்ன நான் மட்டும்தான் வேலை வெட்டி இல்லாமல் இந்த மாதிரி போராடிட்டு இருக்கேன். இதே மாதிரி இந்த பெரியார் டிவில வந்து ஒருத்தனும் பார்க்கல. ஒரு நிமிஷம் ஹோல்ட் ஆன். இப்ப இருங்க. இப்ப அண்ணன் என்ன சொன்னாரு? நான் மட்டும்தான் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கிறேன், வேலை வெட்டி இல்லாம. ஆமா, உட்காந்து எத்தனை பேரு கமெண்ட் போட்டிருக்கான்னு என்ற அளவுக்கு வேலை வெட்டி இல்லாம இருக்கிறீங்க. இருப்பா சொல்லி முடிச்சிடுறேன். இதே நம்ம முன்னோடி சுகவி போலவே கி வீரமணி அவர்களும் ஒரு நாள் உட்கார்ந்து
கண்ணீர் வடிப்பாரோன்னு கவலை. வாய்ப்பே கிடையாது. அவர் மன உறுதி கொண்டவர், அவர் தெரியுமா? அதுக்கெல்லாம் அழுதா எப்படி நான் சாப்பிட முடியும்? 2,03,000 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு டிவில 300 பேர் கூட பார்க்கலன்னா அப்புறம் அழுகாட்சி வருமா வராது? அவ்வளவுதான் பெரியாருக்கு மதிப்பு. நியாயமா ஒண்ணு பேசுவேன். இப்ப எனக்கு 4 லட்சம் தாண்டி இருக்கு நியாயமான சப்ஸ்கிரைபர். சரி, அது சின்னதா 50, 20, 30ன்னு வந்தது. பாக்குறவங்க எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10%, 40,000, 25,000, 30,000, சிலதெல்லாம் 1 லட்சம் போகும். இது ஒரு நியூட்ரல்னு வச்சுக்கோ. சரி. ஆனா 4 லட்சம் பேரும் பார்க்க மாட்டாங்க. நீங்க சொல்ற கணக்குப்படி 2 லட்சம் பேருக்கு ஒரு 20,000 பேர் பார்த்திருக்கணுமே. 2,000 எடுத்து 2,000 பார்த்திருக்காங்க. என்ன 200 பேர் நிறைய பார்த்திருக்கான். அவ்வளவுதான். இதை இப்ப நம்ம வந்து அந்த பெரியார் டிவியில பார்க்கலங்கிறது கிடையாது. கருத்தியல் ரீதியாக பெரியாரியத்தை, திராவிடத்தை அதுல இருக்கிறவங்களே ஏற்றுக்கொள்ள தயார் இல்ல. இவங்க எந்த கூட்டம் போட்டாலும் கூட்டமே வர்றதில்லை தம்பி, வராது. அந்த மாவட்ட செயலாளர் திமுக நிர்வாகிட்ட கெஞ்சி அங்கிருந்து படை வந்தாதான் உண்டு. இந்த கூட்டம் இருக்கிற இந்த லிஸ்ட் இன்னைக்கு ஒரு சாயங்காலம் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதை பத்தி கொஞ்சம் பேசுவோம். அந்த நிகழ்ச்சி சர்பிடி தியாகராயர் அரங்கத்தில் நடக்குது. சிறப்பு. அரசு இடம். சரி, நீங்களும் நாளைக்கு போயிட்டு ஒரு விவாதம் இந்த மாதிரி நடத்தும். தரமாட்டாங்க. ஏன் தரமாட்டீங்க? ஏன்னா நீங்க அப்பா விட்டு சொத்தாது. நீங்க வந்து திராவிடத்துக்கு எதிரானவர்கள். நீங்க இல்ல நீங்க இப்ப போட்டு யாரு? அரசு வந்து தமிழ்நாடு அரசு, மக்களுக்கான அரசு, திமுகவுக்கான அரசு இல்ல, திராவிடர்களுக்கான அரசு இல்ல. அது எப்படி அது எங்களை எதிர்த்து பேசுறவங்களுக்கு எல்லாம் இடம் தர மாட்டேன்னு சொல்ல முடியும்? இல்லை, அரசியல் விமர்சனங்களுக்கு இல்லை, அரசியல் அங்க பேசக்கூடாது, அதுக்கு இல்ல இப்படின்னு நிறைய காரணம் சொல்லிட்டு நிராகரிச்சிடுறேன். கார்பரேஷன் சென்னை மாநகராட்சி இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு எப்படி அனுமதி கொடுக்கும்? நிகழ்ச்சி நடத்துறது யாருன்னு? நடத்துறது பெரியார் திராவிட கழகம். அவங்க பெரியார் திராவிடர்கள் அப்படி சொல்லக்கூடாது. ஜிடி நாயுடு மேம்பாலம் என்று பெயர் வைத்ததற்கு நன்றி நன்றி நன்றின்னு ஜாதி பேரோட சுவரொட்டி ஒட்டிய ஜாதி ஒழிப்பு போராளி கோவை ராமகிருஷ்ணன் தலைமையேற்று நடத்துற கூட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க இதுக்கு முன்னாடி நடத்தின கூட்டம் என்ன கூட்டம்? கருஞ்சட்டை விருதுகள் அங்கதான். அந்த இயக்கம் இதுக்கு முன்னாடி நடத்தின கூட்டம் வந்து சீமான் அவர்கள் மீது அவதூறை முன் வச்சு ஒரு மிக மோசமான கேவலமான 3ஆம் தரமான அவதூறை முன் வச்சு நடத்தப்பட்ட ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துல பேசினவங்க எல்லாருமே மிக மோசமா, கேவலமா, அசிங்கமா பேசினாங்க. அப்படின்னு சொன்னா அதே இயக்கம் நடத்துற அதே கூட்டம் நடத்துற ஒரு கூட்டத்துல இப்ப திருமாவளவன் அவர் கலந்துக்கிறாங்க. அவருக்கு அதெல்லாம் லட்டு சாப்பிடுற மாதிரி இல்ல தம்பி. இல்ல நீங்க அங்க ஒரு டீலிங் இருங்க நான் முடிச்சு. இல்லங்கண்ணா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னா ஜவஹர்லால் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டோம். முன்னாள் எம்எல்ஏ தனியார் சத்யராஜ் கலந்துக்கிறாரு, அமீர் கலந்துக்கிறாரு. இப்ப அவங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி இவர்கள் ஒரு கூட்டம் போட்டு மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்களை 3ஆம் தரமாக ஈனத்தனமா விமர்சித்ததின் மீது உடன்பாடு இருக்கா? அப்ப உடன்பட்டு தான் நீங்க இதுக்கெல்லாம் வர்றீங்களா? இதே போல அந்த மேடையில் திரும்பவும் பேசினாங்க அப்படின்னு சொன்னா ஏற்பீர்களா, மறுப்பீர்களா? நாளைக்கு கச்சேரி வைக்கணும், வேற வழி இல்ல. புரியல என்ன? இப்ப என்னன்னா அரசு இடத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எப்படி இடம் நீங்க ஒதுக்குறீங்க? ஆமா, அதுதான் கேள்வி. கரெக்ட். தம்பி சொல்ற பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு. அவரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மேடையில உட்கார்ந்து இருக்கும் போதே அவருடைய பிறந்த நாள் கூட்டத்துல திருமாவளவன் அவர்களை போற்றி புகழ்றதை விட்டுட்டு, பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதை விட்டுட்டு, சீமான ஒரு அம்மா வந்து பேசினதே ரசிச்சு கைதட்டி கேட்டுட்டு இருந்தவர். அவரு 4 யூடியூபர் உட்கார வச்சு திட்டி அதை ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தவர். ஆக்சுவலா இப்ப நீங்க ஒரு சில பெயர்களை எல்லாம் பட்டியல் போட்டீங்களா, திருமாவளவன், ஜவாஹிருல்லா, இவங்களுக்கு எல்லாம் வந்து அண்ணன் சீமான் மேல அளவு கடந்த பொறாம இருக்கு. அதனால அவரை யாராச்சும் திட்டும் போது அந்த குரூர மனப்பான்மை அவங்களுக்குள்ள அந்த எரியிற பொறாமை தீக்கு உள்ளுக்குள்ள மகிழ்றாங்க. நம்மளால திட்ட முடியல, யாரோ ஒருத்தருங்க திட்டுறாங்களேன்னு அகம் மகிழ்ந்து அதை ரசிக்கிறாங்க. சரியா, நம்ம கூடவே இருந்தவன் இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டானே அப்படின்ற பொறாமை. இன்னொன்னு, இந்த சில ஆட்கள் எல்லாம் சொன்னீங்கல்ல, திருமாவளவன், ஜவாஹிருல்லா, அமீர், இவங்களுக்கெல்லாம் திராவிடத்துக்கிட்ட தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் காட்டி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க. காட்டி கொடுத்தாதான் பேட்டா வரும், பேட்டா வந்தாதான் சோறு தின்ன முடியும். அதனால அந்த காட்டி கொடுக்குற வேலைய என்னைக்கும் செய்வாங்க, நாளைக்கும் செய்வாங்க. சரி, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த லிஸ்ட் பாத்தீங்களா, பெரிய பட்டியல்
யாருக்கும் ஒரு ஆட்டோ நிறைய கூட்டம் வர்றது கூட ஆள் இல்லை. ஒட்டுமொத்த கூட்டத்தையும் ஒரு ஷேர் ஆட்டோல ஏத்திடலாம். நான் ஒரு டயலாக் வச்சிருக்கேன், அடிச்சாலுன்னா கூட ஒரு லாரி தர மாட்டாங்க. இல்ல லாரிலாம் வேணாம், ஷேர் ஆட்டோல கூட வராது. இந்த இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சின்ன வண்டியில டெம்போ டிராவல் வரல வர அளவுக்கு அந்த அதியமானுக்கும் நாகை திருவள்ளுவர் தம்பிங்களுக்கு இருக்குது. மற்றவங்க எல்லாருமே பொடி நடையா நடந்து ஒத்தையில வர போஸ்டிங்க. புரியுதுல? கூட்டம் நம்பி இருக்கிறவங்கலாம் யார் நம்பி சென்னைக்குள்ள நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா திருமாவளவனை நம்பித்தான் நடத்துறாங்க. திருமாவளவன் தான் நீங்க அந்த இடத்த அரங்க நிறைக்க போறாரு. அவர் தான் நிறைக்கணும். எல்லாம் கரெக்ட். இதுக்கெல்லாம் வரீங்கல்ல, இந்த பஞ்சமி நிலத்தை நான் மீட்கிறேன், இங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன், நீங்க எல்லாம் வாங்கப்பா, கூப்பிட மாட்டாரா? அது சரி. வேங்கவேல்ல வந்து இப்படி ஒரு அநியாயம் நடந்து போச்சு. மாநில அரசு வந்து எங்களுக்கு எதிராக வந்து நிக்குது, அதை தட்டி கேட்போம் வாங்க பண்ண இவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. குறிஞ்சாங்குளத்துல ஆதி தமிழ்குடி மக்கள் காந்தாரி அம்மனுக்கு கோவில் கட்ட முயற்சி செஞ்சு அந்த ஊர்ல இருக்கிற ஆதிக்க சாதியினர் அந்த ஆதி தமிழர்களை வெட்டி கொன்னாங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல, அந்த கோவிலும் கட்டப்படல. நாம அதுக்காக ஒரு பெரிய மாநாடு நடத்தி அந்த மக்களுக்கு நீதி வாங்கி தருவோம், ஒரு கோவிலை கட்டுவோம். கூப்பிட்டா வருவாங்களா? கூப்பிட மாட்டவங்க. மேல்பாதியில கோவில்ல நுழையக்கூடாதுன்னு சொல்லி இழுத்து பூட்டிட்டாங்க. வேணும், அவர் ஆள் பலம் வேணும். ஆனா அவர் பேசுற பிரச்சனைகளுக்கு நீங்க வர மாட்டீங்க. இவரே பேச மாட்டாரு. அண்ணா தமிழ்நாட்டுல இல்லன்றீங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திராவிடர் இயக்கங்களுக்கும் அடுத்த தலைமுறை இல்லாம போச்சுண்ணே. கிராமப்புறங்கள்ல எல்லாம் ஒரு ஆளு ரெண்டு ஆள் கூட கிடையாது. இந்த உலகத்துல அழிந்து வரும் ஜீவராசிகள்னு சில விலங்குகள் இருக்கு, பட்டியல் போட்டிருக்காங்க. சரி, அது மாதிரி தமிழ்நாட்டில் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பட்டியல் எடுத்தீங்கன்னா அதுல முதல்ல சிபிஐ, அடுத்து சிபிஎம், அந்த மாதிரி சில பட்டியல் இருக்கு. அதனால வந்து அடுத்த தலைமுறை இல்ல, அடுத்த 6 சீட்டு கூட. அதாவது எப்படின்னா, அதாவது திரிபுரால அழிஞ்சு போச்சு, மேற்கு வங்கத்துல அழிஞ்சு போச்சு, கேரளாவுல அழிஞ்சு போச்சு. அதாவது இந்த எம்டன் மகன் படத்துல இருக்குல்ல ஒரு தாத்தா, அது மாதிரி கேரளாவுல இழுத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அங்க என்ன ஆகும்? அது போயிருச்சுன்னா முடிஞ்சு. இவ்வளவு திராவிடத்தோட உடம்புல ஒட்டி இருக்கிற ஒரு ஒட்டுண்ணி தான் இங்க கம்யூனிஸ்ட். சமூக நீதி கிட்ட ஒரு நீதி கேட்டு வந்து நிக்கிறாங்க கொஞ்சம் பேரு. தப்பு, நிதி கேட்டு வந்து நிக்கிறாங்க. இல்ல, இது நீதி தம்பி. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டர் பேட்டா தம்பி. இப்ப நானே இவ்வளவு நாளா நான் படுத்து தூங்கினுக்கிறப்ப மாடியில ஃபிளைட் போற சத்தம் அதிகமா கேட்குது. நாளையில இருந்து நான் கொடி ஒண்ணு ஏற்றிட்டு கண்டனம் தெரிவிச்சுட்டு, இது படத்துல சீன் இருக்கு, வடிவேலு நடிச்ச எலின்ற ஒரு படம், அது ஃபிளாப் ஆயிடுச்சு. அந்த படத்துல படத்தின் பேரே எலியா? எலி, படம் பேரு எலி. வடிவேலு எப்படியாவது ஜெயிலுக்குள்ள போகணும், எப்படியாவது கைதாகி உள்ள போகணுன்றத வாண்டடா ஒரு போராட்டம் பண்ணுவார். கமிஷன் ஆபீஸ்கிட்ட முன்னாடி உட்காந்து அது ரத்து செய், விமானத்தை ரத்து செய் அப்படின்னு. என்னையா பிரச்சனை உங்களுக்கு, விமானம் என்னையா பிரச்சனை கேட்டா, இல்ல நைட்டு தூங்கிட்டு இருக்கேன், விமானம் போகுது, தூங்க விடாம பண்ணுது அப்படின்னு ஒரு போராட்டம், வினோதமான ஒரு போராட்டம் பண்ணுவாங்கல்ல. ஒண்ணு இல்ல, ஒரு ஹெலிகாப்டர் நிறுவனத்தை உருவாக்கி வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க போய் அவங்கள மிரட்டி, நீங்க சம்பாதிக்கிறீங்களே, நானும் எனக்கும் வேணாம் அப்படின்னு பணம் கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அவங்க சொல்லிருக்காங்க, இல்லைங்க நாங்க எல்லா ஆவணத்தெல்லாம் கொண்டு வந்து, அவங்க ஒரு அப்பாவி பாருவா, நாங்க எல்லாம் ரெடி பண்ணி கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி நாங்க நடத்துறோங்க அப்படின்னு இருக்காங்க. நீ நடத்திக்க, எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் தருவேன் நீ சம்பாத்தியத்துல அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த ஆளுகளை வச்சு மிரட்டினோடனே அதே அப்பாவிகள் கிளம்பி என்ன பண்ணிட்டாங்க, நியாயம் கேட்டு நம்ம சபாநாயகர்கிட்ட வந்திருக்காங்க. ஏன் சபாநாயகர்கிட்ட போகணும்னா, அவர் எம்எல்ஏவா இருக்கிறாரு, போலீஸ் ஸ்டேஷன் போனா எடுத்துக்க மாட்டாங்க. சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்று தொடங்குச்சு, இதான் கேப், இப்ப கொடுத்தாதான் அவர் பிடிக்க முடியும்ட்டு கொண்டு வந்து சபாநாயகர்கிட்ட பாலுக்கு காவல் பூனை தம்பி சபாநாயகர்கிட்ட கொண்டு வந்து இந்த கம்ப்ளைண்ட கொடுத்துட்டாங்க. இப்ப ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஏப்பா எந்த உயரத்துக்கு போனாலும் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்ட பஞ்சாயத்தை விட மாட்டாங்களா, காசு மிரட்டி காசு பறிக்கிறது இருக்கா, இல்லாம போகாதா? நான் விசாரிச்ச வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரா? அங்க இருந்துதான் கோவமே தொடங்கி இருக்குது. நான் விசாரிச்ச வரைக்கும் இது கமிஷனுக்காக தொடங்கின பிரச்சனை கிடையாது. சரி, உங்க எல்லாருக்கும் நினைவு இருக்கும்னு நம்புறேன். சில மாதங்களுக்கு முன்னாடி விசிகா சார்பா ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த மாநாட்டுக்கு
ஹெலிகாப்டர்ல வந்து திருமாவளவன் இறங்குவாருன்னு ஆமா ஆமா சொல்லப்பட்டது. அது இவங்களை மிரட்டி தான் ஒரு ஹெலிகாப்டர் கேட்டாங்க. முடியாதுன்ட்டாங்க. முடியாது இல்ல இது அந்த அளவுக்கு பெரிய ஹெலிகாப்டர் இல்ல, சும்மா போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது. இல்ல அதனாலதான் ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்குறது மாலை கொண்டு வந்தாங்களா? கேளுங்க. அங்க நடக்கலன்ன உடனே இரு ஒண்ணு வச்சுக்கிறேன், எனக்கா ஒரு ஹெலிகாப்டர் தர மாட்டேங்கிற. ஐயா இது பொம்மை ஹெலிகாப்டர் இல்லையா, இது சுற்றுலா. கேளு, அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி வந்து மாலை போடுறதுக்கு எதுக்கோ வந்து தரல போல எல்லாம் மனசு அப்புறம் கரெக்ஷன் எல்லாம் வந்து கவனத்துல வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து சீல் வச்சுட்டாங்க கலெக்டர் சொல்லி. ஐயோ சுத்தமா சீல் வச்சு முடிஞ்சிருச்சு. ஜீரோல இருந்து திரும்ப ரீஓபன் பண்ணி திரும்ப டெல்லி கிட்ட அப்ரூவல் வாங்கி திரும்ப எல்லாம் முறைப்படி பண்ணி தான் இப்ப நடத்துறாங்க. ஓ ரெண்டாவது முறை இல்ல இப்ப அவங்க இப்ப இந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல சபாநாயகர் அதுக்கு முறையான நடவடிக்கை எடுக்காட்டி அடுத்த அமித்ஷாட்ட போறதா இருக்காங்க. அமித்ஷா கிட்ட அவங்க வந்து விடுறதா இல்ல. இல்ல நீதிமன்ற வழக்கு கொண்டுட்டு போறதுக்கு அவங்க இருக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு தோழரு, நாங்க வந்து இது வந்து மக்களுக்கு அச்சமா இருக்குது, ஹெலிகாப்டர் பறக்குதுயா தொகுதி மக்களுக்கு புரியுதுல்ல உங்களுக்கு? சத்தியமா தம்பி, மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துது, அதுக்காக நான் நடவடிக்கை. அவங்க மனைவி ஏதோ விளக்கம் கொடுத்துருக்காங்களா? தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் தமிழ்நாட்டுல மட்டும் தான் அது நடக்குதா? உத்தரப்பிரதேசத்துல நடந்தது பார்க்கல, பீகார்ல எப்படி நடக்குது உங்களுக்கு? அதெல்லாம் அந்த மாதிரி பேசுகிற பேச்செல்லாம் எங்கள் ஐயா மானமிகு கி வீரமணி அவர்களுக்கு உரிமையானது. அதை நீ பேசக்கூடாது. எப்ப அவர் அதான் எடுத்துப்பாங்க. இந்த விஷயத்துக்கு ஒரு பஞ்சாயத்து இப்ப என்னாச்சு, கட்ட கடைசியா வந்து நான் வந்து என் மக்களுக்காக தான் மக்கள் அச்சப்படுகிறாங்க. தூங்கும் போது இந்த பக்கத்துல ஹெலிகாப்டர் பறக்கிறது ஒரு அச்சத்துல இருக்காங்களாம். பேருந்து போறதுல அச்சம் இல்ல, டயர் கழட்டிட்டு ஓடுறதுல அச்சம் வரல. புரியுதுல உங்களுக்கு? போற பஸ் பொத்துக்கிட்டு புள்ள விழுந்துருது உள்ள விழுது, அது அச்சம் வரல. தொகுதியே நாரிக்கிட்டு அதுக்கு அச்சம் வரல. ஹெலிகாப்டர் மேல பறக்குதான் மக்களுக்கு இங்க அச்சமா இருக்கு. அது கொடுமை என்ன தெரியுமா, அந்த டூரிஸ்ட் சர்வீஸ் காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தான். ராத்திரி தூங்கும் போது எங்க பறக்க என்னையா? கடல் ஓரத்துலயும் கொஞ்சம் நிலத்துலயும் தான் வருது, பீச் ஏரியால தான். அதை தாண்டி போக கூடாது, அவங்களுக்கு அவ்வளவுதான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆமா சரி, காசு கொடுத்தா அச்சம் வராது இல்ல? அது எப்படி வரும்? இல்ல கேட்டேன். ஒரு பாதுகாப்பு கொடுப்போம், ஒரு ஹெலிகாப்டர் வாடகை கொடுத்தா வராது. தூங்கிக்கிட்டு பாதுகாப்பு கொடுப்பீங்களா? வேற எவனாவது வந்து உங்களை வந்து மிரட்டிட முடியுமா? உங்களை தவிர வேற எவனும் மிரட்ட மாட்டான். வேற எவனாவது வந்து மிரட்டுவானு, உங்களை தவிர ஒருத்தனும் வந்து எங்களை மிரட்ட மாட்டான். வர்றதே மிரட்டுறதே நீங்க தான். ஊர்ல எல்லா கட்டமும் இந்த டிஜிட்டல் யுகத்திலேயே இப்படி பண்றாங்களே, டிஜிட்டல் இல்லாம மறந்துட்டீங்களா? என்ன இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்க? சில மாசங்களுக்கு முன்னாடிதான் நடு ரோட்ல நம்ம அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை அடிச்சு காயப்படுத்திட்டு அவரு எங்களை அடிச்சாருன்னு போய் சொல்லி இன்னைக்கு அவரை முண்டாஸ்ல உள்ள போட்டு இருக்கிறாங்க. அது எங்க பவரை காமிச்சு. ஆமா இல்ல பண்றதெல்லாம் நீங்க எங்க பவர், அது பண்றதெல்லாம் எங்க பவரை நாங்க அப்பப்போ ப்ரூவ் பண்ணிப்போம். எங்க ஆளுங்களை தான் கையை வச்சு, எங்க ஆளுங்களை நாங்க திட்டி, எங்க ஆளுங்களை தான் ஏத்தி. இந்த பவரை எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பட்டியல் போட்டோம்ல, மேல்பாதி குறிஞ்சாங்குளம், குறிப்பா போய் குறிஞ்சாங்குளத்துல காட்டுங்களா? உங்க வாழை எங்களை ஒட்ட நறுக்கிடுவாங்க. பிளாஸ்டிக் சேர் கூட இருக்காது. தேவையா உனக்கு அந்த எண்ணம், உங்க கெட்ட எண்ணம் இருக்குது, கிடைக்கிறது எனக்கு கிடைக்க கூடாதுன்னு அப்படி முகம் மலர்ச்சியா இருக்கு. அப்ப கடைசி வரைக்கும் பிளாஸ்டிக் சேர். நாங்க வீரத்தெல்லாம் இங்க வந்து எந்த பட்டியல் சமூகத்துல இருந்து வந்தோமோ அந்த பட்டியல் சமூகத்துக்கிட்ட தான் வீரத்தை காட்டுவோம். அந்த ஆளுங்களை உள்ள பிடிச்சி போதும், அவங்களுக்கு ஆதரவா வந்து அவங்கள வந்து எழுதுவோம், அவங்கள வந்து நாலாந்தரமா பேசுவோம். ஆனா இந்த மாதிரி இந்த குறிஞ்சவங்களாம் அங்கங்கெல்லாம் போக சொல்லாதீங்க, வாழை எங்களை ஒட்ட நெருக்கிடுவாங்க. அதை பத்தி பேசவே மாட்டோம். பஞ்சமி நிலத்தை பேசுற மாதிரி எப்படி பேசுவோம்? பேசிதான் பாரு. அது சரி, பேசுனா இங்க இருக்கிற எங்க ஆண்டைகள், நிலம் வச்சிருக்கிற பணக்காரர்கள், வந்திருக்க தெலுங்கர்கள். அப்ப இன்னைக்கு நடத்துறீங்களா சாயங்காலம் கூட்டம், அந்த கூட்டத்துல அத்தனை பேர் அவங்க கூடவே வந்துருவாங்க போராட்டத்துக்கு. அவ்வளவு நல்லவங்க. முதல் பஞ்சம நில பொதுக்கூட்டம் நடத்தினதே திருப்பூரூர்ல தான், தொகுதியில தான். அதாவது என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு மிராக்கிள் நடந்துக்குது. அண்ணன் சீமான் பேசும்போது எல்லாம் வந்து கிண்டல் அடிக்கிறாங்க, நக்கல் அடிக்கிறாங்க. சரி, அப்புறம் பார்த்தா தமிழ்நாடு முதலமைச்சர் அதையே அறிவிப்பா வெளியிடுறாரு. புரியுதுங்களா? சீமான் சொன்னதையே அறிவிப்பா வெளியிடுறாரு. அந்த மாதிரி அண்ணன் சீமான் ஒரு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு கையில ஒரு வேலை தூக்கிக்கிட்டு பரணி மலை மேல ஏறும்போது, பாரு நாங்க சொன்னோம் நீ நம்பல, சங்கியே பார் பாரு வேலை தூக்கிட்டு போறாரு அப்படின்னு கதர்னவங்க எல்லாம். முதல்ல முதலமைச்சர் வேலை தூக்குனாரு, அடுத்து உதயநிதி வேலை தூக்குனாரு, எல்லா கருப்பு சங்கியும் வேலை தூக்கிட்டாங்க. ஒரே காலத்துல முடிஞ்சது. இப்ப யாரு தூக்குனது? இப்ப ஒரு கருப்பு சங்கி வேலையை தூக்கிடுச்சு. அதுக்கு பேர் இல்லையா? இருக்குது. அது பேரெல்லாம் சொல்றதுக்கு பரவாயில்ல, சொல்லுங்க. மக்கள் அடிப்பாருன்னு பயமா இருக்குது. நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, யாரு அது? திருமுருகன் காந்தி இப்ப வேலை தூக்கி இருக்காரு. ரொம்ப மானரோசம். ஞாபகம் எதுக்கு
இதெல்லாம் இங்க சொல்ல வேண்டிய பேரா அந்த இல்ல, பேரை இல்ல, சொல்லலாமா? இருங்க ரொம்ப மானரோசம் இருக்கிறவராச்சே, ரொம்ப அப்படியே நட்ட குத்தலா நிக்கிற பெரியாரிஸ்டாச்சே. அவதான் சொல்றேன், அவர் மேடையில ஏறிட்டு அவனை இவனன்னு பேசுவாரு, சரி ஒரு நாகரிகமா பேச இப்ப மாட்டாரு. என்ன பேசுனாரு? இப்ப வந்து வேலை தூக்கிட்டு ஒருத்தன் வருவான், வேலை தூக்கிட்டு வர அதாவது ஆரிய கடப்பாறை அதாவது இல்லடா பார்ப்பன கடப்பாறைய தூக்கிட்டு ஒருத்தன் வருவாங்கிறார். அவனுக்கு எதிரா, அது அவனுக்கு எதிரா இவன் சொல்றது என்னன்னா, இனிமே அப்படிதான் பேசியிருந்தேன். அதான் அவனுக்கு எதிரா இவன் சொல்றது என்னன்னா, நாங்க அதனால வேலை தூக்கணும். டேய் வேலே சங்கிய நீங்க ஆமா, இப்ப அந்த உங்களையே வேலை தூக்கி வச்சு முருகர் பார்ப்பன கடப்பாறைக்கு எதிராக முருகனுடைய வேல் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். ஏண்டா இததான் போன மாசம் சொன்ன சங்கி, இந்த மாசம் நீ அதான் சொல்லிட்ட ஏற்கனவே கருப்பு எனக்கு ஒரு உனக்கு என்ன மரியாதை நாகரிகமா பேச தெரியாதவன். இப்ப இந்த ஆரிய கடப்பாறை, பார்ப்பன கடப்பாறை இருக்கு, ஏன் இதை வந்து பேசுறவங்க கொந்தளிக்கிறாங்க அப்படின்னாக்கா, அண்டர் கிரவுண்ட் டீலிங் நாங்க வச்சிருந்தோம் இவ்வளவு காலமா ஆரியத்தோட, யாருக்கும் தெரியாம ஆரியத்தோட என்ன கருப்பு போர்வை போத்திக்கிட்டே வழிநெடுக்க போய் பின்னாடி கை கோத்துக்கிறது. ஓகே, இது இப்ப அம்பலப்பட்டு போகுது நிக்குது. இந்த கடப்பாறை இவர் கையில எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அசிங்கமா போயிடுமோன்னு கொந்தளிக்கிறது தான் அந்த கூட்டம். வேற எந்த கொள்கை கோட்பாடுலாம். சரி, நான் என்ன கேக்குறேன் அண்ணே, பார்ப்பன கடப்பாறைய கையில எடுத்தா தப்பு அப்படிதானே? ஆமா, மாற்று கருத்து இல்லையே? இல்ல, எந்த திராவிடனுக்கும் இதுல மாற்று கருத்து இல்லையே. இல்ல, தமிழ்நாட்டிலேயே பார்ப்பன கடப்பாறைய முதல்ல கையில பிடிச்ச ஆள் யாரு சொல்லுங்க. உங்க ஈவேரா தான். எப்படி? நான் அப்படியே படிக்கிறேன் பாரு, இது வந்து விடுதலை நாளிதழ். உங்ககிட்ட உள்ள ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா, ஆவணத்தை தூக்கிட்டு வந்துடுறீங்க. அப்படி சொன்னாதான் ஏத்துக்குவாங்க. எங்க போய் பதுங்குறதுன்னு தெரியல. ஆமா, இந்த வருது பாருங்க, திராவிட நாடு பிரிவினைக்கு சிஆரும் ஒத்துழைப்பார், நகர்முறை ஆட்சி நரகர் முறை ஆட்சி அழிந்தொழிய வேண்டும். இவர் திராவிட நாட்டு பிரிவினைய கேட்டு போராடிக்கிட்டு இருந்தாரு. 1947 ஜூன் மாசம் 24 திராவிட நாடு பிரிவினை மாநாடுன்னு ஒண்ணு நடத்தினாரு. சரி, அந்த மாநாட்டுல பேசும்போது சொல்றாரு, திராவிட நாடு பிரிவினைக்கு சிஆரும் ஆதரவு. யார் அந்த சிஆரு? சித்திரந்தாசா? இல்ல, ராஜகோபாலாச்சாரி. சி ராஜகோபாலாச்சாரியார். அடே அப்பா, ராஜகோபாலாச்சாரியாரோட ஆதரவு நமக்கு இருக்கு. மட்டும் சொல்லல, ராஜா இதுல சில தோழர்களுக்கு கசப்பு ஏற்படலாம். ராஜகோபாலாச்சாரி மட்டும் இல்ல, பார்ப்பனர்கள் இதுக்கு பக்கத்துணையா இருக்கிறாங்க. இவர்கள் துணையில் தான் திராவிட நாட்டை நான் அடைய போறேன். ராஜாஜி என்கின்ற அந்த பிராமண கடப்பாறையை துணை கொண்டு திராவிட நாட்டை அடைவேன் அப்படின்னு மேடையில பேசினது முதல்ல பெரியார் தான். அந்த திராவிட கடப்பாறையை வச்சுக்கிட்டு இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டை தனியா பேக்க போறேன், அதாவது திராவிட நாட்டை தனியா பேக்க போறேன்னு பேசுனது உங்க ஐயா தான்ப்பா. தாங்கப்பா விடுதலை அறிக்கை. இல்ல, இதுல வந்து சொல்றாரு இன்னொரு வார்த்தையும், ஏன் திராவிடர்கள் எல்லாம் போதாத, திராவிடர்கள் வச்சு பண்ண முடியாதான்னா, இல்லை பார்ப்பனர்கள் தான் வந்து பண்ணுவாங்க. சில பேர் வந்து தோழர் ராஜாஜியை நம்பாதீர்கள் என்று சொல்கிறார்கள். கடற்கரை முட்டா பையன் அந்த மாதிரி தோழர்லாம் சொல்ல, ஆச்சாரியார் அவர் சொல்றாரு, தோழர் ஆச்சாரியை நம்பாதீர்கள் என்று சொல்கிறார்கள், ஆனால் வந்து அவர் எனக்கு நம்பகமானவர். இங்க பாருங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவர். அது முன்னாடி, அதுக்கு முன்னாடியே வருது. அப்பவே சொல்லிட்டாரு, நீங்களே பார்ப்பனன்னு எந்த காலத்துலயும் கையை விட்டது இல்ல, காலை புடிச்சிட்டு உட்காந்துக்கிறீங்க. அதே பார்ப்பன கடப்பாறைய கையில வச்சிருந்தா 67 போய் நாற்காலியில உட்காந்த கூட்டம் நீங்க இருக்கு பாருங்க. நான் நமது திராவிட தோழர்களை மாத்திரம் நம்பி தனி திராவிட நாடு கேட்கவில்லை. பலருக்கும் நான் சொல்ல போகும் செய்தி பிடிக்காமல் போகலாம். நல்லா யோசிச்சுக்கங்க. ஆனால் நான் எனது இருதயத்தில் இருந்து கூறுகிறேன். அவரோட ஹார்ட்ல இருந்து சொல்றாரு. என்னன்னு, எனது நண்பனும் தோழருமான ஆச்சாரியா ராஜகோபாலாச்சாரியாரின் ஆதரவை திராவிட நாடு விடுதலைக்கு பெறப்போகிறோம். சூப்பர். ராஜாஜியிடம் மாத்திரம் அல்ல, அப்ப கை தட்டி இருப்பாங்க. ராஜாஜியிடம் மாத்திரம் அல்ல, எல்லா பிராமணர்களும் நமது தனி திராவிட நாடு கோரிக்கைக்கு ஆதரிக்க போகிறார்கள். நமது தோழர்கள் சிலர் ராஜாஜியின் வார்த்தையை நம்பலாமா என்றும் சிலர் அவர் சந்தேகத்திற்கு உரிய நபர் என்றும் கூறுகின்றனர். ஆனால் அவர் இன்று வரை அவர் எனக்கு அளித்த வாக்கை காப்பாற்றியவர். சூப்பர். இப்ப பிராமண கடப்பாறைக்கு வக்காலத்து வாங்கினது யாரு? தமிழ்நாட்டுல முதல் ஆளு எங்க ஐயா ஈவேரா. விடுதலை இருக்குன்ற இந்த விடுதலை பொய்யா? நீங்க சிவானந்த அடிகளார் எழுதின புத்தகத்தையே பொய்ன்னு சொல்லி நேத்து தான் அதை போட்டு உடைச்சிட்டு வந்தேன். மானஸ்தன் தானே, ஒரு வழக்கு போடு,
மொத்த நான் சந்திக்க தயார். அங்க கொண்டு வந்து வைக்கிறோம். மறைமலை அடிகள் எழுதினதுதான் உண்மை, சிவானந்த அடிகள் எழுதினது பொய், அப்படி ஒரு புத்தகமே வெளிவரல. இவர்களாக ஒரு பெயரிட்டு கொண்டு அப்புறம் இல்ல புத்தகம் வரலன்றீங்க. சொல்றாங்க. இல்ல புத்தகம் வரலன்றீங்க. அப்புறம் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பேராவை வந்து எடுத்து மாத்திட்டீங்கன்றீங்க. ஏதாவது ஒண்ணுல நெல்லு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நேற்று இன்று நாளையா நேற்றும் இன்றும் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்தது உண்மை. அது வந்து இந்த ரோஜா முத்தையா செட்டியார் நூலகத்துல இருக்கு, படி எடுத்துட்டு வந்தேன். கேளுங்க. இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். காலம் முழுக்க பார்ப்பனர் அன்னைக்கு தொடங்கினாரு. திராவிட நாடு வந்து நான் பாப்பான வச்சுதான் வாங்க போறேன். ஆமா, இந்த திராவிட தோழர்கள் கூட நம்பலன்ட்டாரு. இதுக்கே நீங்க நாண்டுகிட்டு போயிருந்தோம் இருக்கீங்க. அதுக்கு அடுத்தது வந்து 67 அதிகாரத்துக்கு போனதே அதே பார்ப்பன கடப்பாரை யாரு ராஜகோபால் ஆட்சியரை பிடிச்சிருந்தா போனீங்க. 96க்கு பிறகு இன்னொரு பார்ப்பன கடப்பாறை வந்துச்சு. எந்த பார்ப்பன கடப்பாறை தெரியுமா? சோ துக்ளக் சோ 2 கடப்பாறை. அப்ப குருமூர்த்தி கடப்பாறை 1, 2 பார்ப்பன கடப்பாறையும் தான் வந்து 96ல உனக்கு பிரச்சாரம் பண்ணி ரஜினியை வாய்ஸ் கொடுக்க வச்சு ஜெயலலிதா வீட்டு உன்ன கோட்டையில உட்கார வச்சு இந்த 2 கடப்பாறை பார்ப்பன கடப்பாறை முழுக்க பேசுறாருப்பா. இல்ல நான் சொல்றேன்னுங்க, தப்புன்னா வாங்க பேசுங்க. நேரடி சாட்சி புரியல. களத்துல இருந்த பத்திரிகையாளர் அப்பெல்லாம் களத்துல கேளுங்க. துக்ளக் உங்களுக்காக வந்து பேசினாரா இல்லையா? ஆரிய பார்ப்பன இந்துத்துவா துக்ளக் சோ உங்களுக்காக நான் வந்து இவரை கருணாநிதி இந்த ஆட்சி போய் ஒழியணும். துக்ளக்ல வந்துச்சுங்க. துக்ளக்ல வந்தது, ரோட்ல பேசுனது வந்தது, வீடியோ இருக்குது, ஆதாரம் இருக்குது. அந்த கடப்பாரெல்லாம் எங்க கொண்டு வச்சுக்கிறீங்க திருமுருகன் காந்தி? சொல்லுங்க. முதல்ல கையில வச்சுங்கிற வேலை கொண்டு போய் அதுக்கடுத்து ராஜகோபாலாச்சாரியார புடிச்ச ஈவேரா சிலையை இடிச்சிட்டு வாங்க. அப்புறம் எங்க கிட்ட 2004ல வந்து ஒரு கடப்பாறை, 2004க்கு முன்னாடி 98க்கு பின்னாடி பல கடப்பாறை RSS பாஜக ஆரிய பார்ப்பன தலைமை பாஜகவோட கூட்டணி வச்சு நல்ல கொழுத்த மந்திரி பதவியை தின்னு செரிக்க முடியாம திணறி ஊந்து பிறண்டு அப்படியே பிறண்டு இந்த பக்கம் உடனே 2004ல இன்னொரு ஆரிய பார்ப்பன தலைமையான சோனியா காந்தி அவங்க மகன் தான் அதிகாரத்துல இருக்கிறார். நான் ஒரு கவுல் பார்ப்பனன்னு சொன்னார்ல, அந்த கடப்பாறை ஒண்ணு இருக்குது. அந்த கடப்பாறை கூட தான் இன்னை வரைக்கும் கைக்கு ஒத்து நிக்கிறீங்க திருமுருகன் காந்தி. நான் முதல்ல அவர்கள்ல நான் வீரமணி சொல்லிட்டு இப்ப நீங்க போற போக்குல இந்த 2021ல பிரசாந்த் கிஷோர் பாண்டே மறந்துட்டீங்கன்னு சொல்ல வரேன். இந்த கடப்பாறை தொடங்கி அது பிற்பாடு 2004ல இருந்து 2010 வருஷம் 14 வரைக்கும் என்ன கவுல் பிராமண பார்ப்பன கடப்பாறை துணையோட தான் நீங்க அதிகாரத்துல உட்காந்துட்டு அப்பதான் 2G எல்லாம் அடிச்சீங்க. கப்பல் கூட ஓடுது அந்த பக்கம், நிறைய வங்காள விரிகுடா முழுக்க. ஏன்னா அந்த துறையை தான் கேட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆமா, எங்க ஐயா TR பாலு இல்ல கேளுங்க. அடுத்த முறை வந்துட்டு மன்மோகன் சிங் அவர் 2வது முறை பிரதமர் ஆனோடனே இந்த ஒரு மனுஷனையாவது மாத்தி தொலைங்கன்னு கருணாநிதிக்கு அழுதுதா சொல்லி நம்ம KS ராதாகிருஷ்ணன் சொல்றாரு அடிக்கடி. அதுக்கு அப்புறம் வந்து அதிகாரம் இங்க போச்சு இல்ல. பீகார்ல இருந்துட்டு பிரசாந்த் கிஷோர்னு ஒரு கடப்பாறையை தூக்கிட்டு வரீங்க. அவரும் பிராமினா பாண்டே காலம் முழுக்க பார்ப்பன கடப்பாறை காலுக்கு பூஜை பண்ணி இன்னும் இதையும் சொல்லி முடிச்சுங்க, ஃபுல்ஃபில் ஆயிரும். இப்ப பீகார் பாண்டேவை கூப்பிட்டு வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி போட வச்சாங்கல்ல, நம்ம உள்ளூர் பாண்டே நம்ம பண்ண ரங்கராஜ் பாண்டேவை கூப்பிட்டு முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்துனீங்களே, அன்னைக்கு மட்டும் அந்த பிராமணர்களோட பாராட்டு தேவைப்படுதா? ஒரே ஒரு கடப்பாறை இருந்தா போதும். SC சேகர்னு ஒரு கடப்பாறை அது உள்ள வந்து சொன்னீங்களா இல்ல? இப்ப சேர்த்துட்டு இப்ப எங்களுக்கு SC சேகர் ஒரு பேர் இந்த ஒரு கடப்பாறை போதும் நட்டு வச்சு கும்பிட்டு போனீங்க. அவங்க அப்பா பேர ஒரு தெருவுக்கு வச்சு அறிவிப்பு வெளியிட்டீங்க. காலம் முழுக்க இந்த கடப்பாறை பார்ப்பன கடப்பாறை தான் கையில வச்சு சுத்திட்டு இருக்கிறீங்க. பார்ப்பன கடப்பாறையை வீழ்த்த நாங்கள் முருகனுடைய வேலை கையில் எடுத்தோம். சொல்ல பாயிண்ட்ல எனக்கு ரொம்ப நாளா ஒரு இது சொல்லுங்க. பல பேர் வந்து இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி இருக்காங்க. நாட்டில களத்துல நின்று பல பேர் வந்து போராடி இருக்காங்க. பல தியாகங்களை பல செஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து SV சேகரப்பா என்ன திருப்பி பண்ணாங்க? நாடகம் நடிச்சாரு. நாடகத்துல ஒரு முன்னோடி. அதனால வந்து அந்த பார்ப்பன கடப்பாறையோட பேரை தான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தெருவுக்கு வச்சு அறிவிப்பு வெளியிட்டாரு நம்முடைய முதலமைச்சர். அது மட்டும் இல்லாம அவர் ஆட்சிக்கு வந்த புதுசுல அண்ணா காலத்துல திமுகவின் கொள்கை வகுப்பாளராக இருந்த BV ராமன், பட்டாபி ராமன், அந்த பார்ப்பனரோட பேரையும் ஒரு தெருவுக்கு வச்சாரு. ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு டைம் சார் PT தியாகராஜ அரங்கத்தை எங்க கையில கொடுத்துருங்க, ஒரே ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி நடத்தி காட்டுறோம். வாய்ப்பில்லை ராஜா, நடத்தி காட்டுறோம். எப்படி இருக்கு பாருங்க, நாடு நல்லா இருக்கும். ஒரே ஒரு நிகழ்ச்சி. இவ்வளவு கடப்பாறை நீங்க வயிற்றுல மூழ்கிட்டு
பெருங்காயத்தை குடிச்சிட்டு ரசத்தை குடிச்சிட்டு உட்காந்து ஊர் சுற்றிக்கிட்டு கடப்பாரை எடுத்துகிட்டு வர சீமான், பார்ப்பன கடப்பாரையோட வர சீமானை காலம் முழுக்க நீங்கள் தான் அந்த கடப்பாரை கையில் வச்சுட்டு இருக்கிறீங்க. அதை வீழ்த்துறதுக்கு முருகனுடைய வேலை தூக்குறாங்க. முருகன் வேலை சீமான் எடுத்து சங்கின கூட்டம் நீங்கள். இப்போ உங்களுக்கு என்ன சொல்றது? இப்ப என்னன்னா எங்கேயாவது ஒரு பெட்டிக்குள்ள அடங்குங்கன்றவங்க. ஆமா, இப்ப என்னன்னா அண்ணன் சீமான் பொறுத்து பார்த்துட்டு இவங்க வந்த உடனே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே இந்த அப்பாவி இஸ்லாமியர்களை விடுதலை செஞ்சிருவாங்க அப்படின்னு நாங்களும் உட்கார்ந்து தொன்னாந்து பார்த்துட்டே இல்ல, அது நடக்கும். இப்ப நம்ம ஜவாஹர்லால் இருக்கிறார்ல, மனிதநேய மக்கள் கட்சி, அவர் இன்னைக்கு சாயங்காலம் நடக்கிற இந்த மீட்டிங்ல ஆரிய அடிவருடிகளும் திராவிட பெரியாரின் கோட்டைகளும் திராவிட கோட்டைகளும் கோட்டைகளும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல. இந்த போராட்டம் முடிஞ்ச கையோட அப்படியே எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு எது போராட்டமா எங்க காதுல கோலாட்டம் அல்லங்க. அதான் இருந்து அத கோலாட்ட கோஷ்டிங்க மாதிரி போட்டுங்க. அப்படியே போயிட்டு கூவத்துல இறங்கலாம்னு கேட்டுறாதீங்க. ஐயோ, போராட போறாங்க இஸ்லாமிய கைதியை வெளியில. நாளைக்கு நடக்குதா இல்ல எதிர்வரும் அவர் பேராசிரியர் ஜவாஹர்லால் ரொம்ப மானஸ்தான். ஆமா, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா குமுதத்துல ஒண்ணு நான் உட்காந்து எடுத்தது இப்ப எடுத்து சுட்டு குட்டுன்னு இருக்காங்க. அது சரி, ஒரு முறை நீட்டுக்கு வாசிச்சு இருக்கிறாரு. அது சரி. திமுக காலம் முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு பெரிய அநீதி செய்து, எவ்வளவு பெரிய துரோக செய்தி இஸ்லாமிய சமூகத்துக்குன்னு அதை இப்ப சுத்துல விட்டுங்கிறாங்க. எனக்கு ஆச்சரியம். அந்த வீடியோ வந்து அண்ணா இயக்குனர் அமீர் பார்த்திருப்பாரா? அதாவது பல கடப்பாறை சேர்த்து அவருடைய பிரச்சனைகளுக்கு அவர் எங்க டோர் பக்கம் நிக்கிறாங்க. சரியா? அதை மட்டும் அப்படியே பூசினா மாதிரி கொண்டுட்டு போறீங்க. அவர் நண்பர் இருக்கட்டும். அண்ணே, நாங்க வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த மாசம் 29ஆம் தேதி சேப்பாக்கத்துல இஸ்லாமியர் விடுதலைக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து ஒருங்கிணைச்சு நடத்துறாங்க. பொய்ய சொல்றவங்களுக்கு ஒரு அளவு இல்லையா? ஏங்க இல்ல, என்ன இஸ்லாமிய என்ன நாங்க தான் விடுதலை பண்ணிட்டோமே. நீங்க வந்து உட்காந்துட்டு இஸ்லாமிய விடுதலைக்காக போய் திடீர்னு ஊரை ஏமாத்துறீங்க நீங்க. இல்ல, தொகுதி ஆட்சிக்கு வந்த உடனே விடுதலை பண்ணிட்டோமே இஸ்லாமிய கைதிகளை. பாவையில் இருக்கிற கைதிகளை தானே சொல்றோம். எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டீங்களா? எல்லாம் விடுதலை பண்ணிட்டோம். அப்ப விடுதலை பண்ணிட்டீங்கன்னா அதான் எங்க அப்பா சொன்னாரு. இருங்க ஒரு வீட்டுக்கு விடுதலை பண்ணிட்டீங்கன்னா போன மாசம் கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா ஜமாத் அமைப்புகளும் சேர்ந்து எதுக்குங்க பரவல்ல விட்டவங்களை எல்லாம் மறுபடியும் கைது பண்ணி உள்ள போட்டீங்க, அவங்க என்ன பாவம் செஞ்சாங்கன்னு அப்படின்னு கேட்டாங்களே, கொடுத்தாங்கல்ல. அது எது கொடுத்தாங்க? போக்குவரத்துக்கு இடையூறா இருக்காங்க, எடுத்து உள்ள. அண்ணே, எங்க அப்பா சொன்னாரு. ஐயா முனியாண்டி, தமிழ்நாட்டுக்கே அப்பா, தமிழ்நாட்டுக்கே அப்பா. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னாரு, கனவு காணுங்கள்னு. நான் போய் படுத்து கனவு கண்டேன். இஸ்லாமிய கைதிகள் எல்லாம் விடுதலை ஆகி அப்படியே அந்த கதவு திறந்து கூட்டமா அப்படியே எல்லாரும் வெள்ளையும் சொல்லையுமா அப்படியே முக மலர்ச்சியோடு காத்துக்கிட்டு இருக்க தன்னுடைய குடும்பத்தை நோக்கி அப்படி கையை ரெண்டையும் விரிச்சு ஓடி வர்ற மாதிரி கனவு கண்டேன். குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான் ஸ்டாலின் வந்து கனவை கலைச்சிருப்பாரு. அதானே? இல்ல, நீ கனவு கண்டேன்னா நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு எங்க அப்பா சொன்னாரா இல்லையா? அதே 5 வருஷம் அதிகாரத்துல உட்கார்ந்தது யாரு? நீங்க எல்லாம் துபாய் இளவரசரா? நாங்க தான். கேளுங்க, உட்காந்து 5 வருஷமா வந்து விட்டு புதுசா நான் தான் நிறைவேற்றிட்டுன்னு எல்லாம் சொல்லிட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இன்னும் எனக்கு கனவு இருக்குதான்னு கேட்டேன். நீ விலகிறது மட்டும்தான் கனவு. நாங்க 420 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கோம். வேற இன்னும் கனவு இருக்குன்னு ஏன் கேக்குறீங்க? கனவு இருக்குன்னு இதுக்கு சாதியை வச்சுருந்தா கனவு கேட்குறீங்களா? அது சரி. இந்த கனவு, உங்க கனவு நீங்க விருப்பத்தை தெரிவிக்கலாம்னு ஒரு ஃபார்ம் வருது. ஆமா, அதுல பாத்தீங்கன்னா என்ன சாதி சொல்லிட்டு SC ST BC MBC இந்த பட்டியல் இருக்கு. அப்பதான் லோன் தர முடியும். லோன் கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் அதுக்கு நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? நீங்க இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யும் கனவு காணுவீங்க, அதெல்லாம் நாங்க நிறைவேற்றணுமா? அது சரி, அது லோன் கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம். சரி, இப்போ லோன் கொடுக்க போறேன்னு நீட்டுக்கு மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி ஓட்டை வாங்கிட்டு அப்புறமா நிதி இல்ல அப்படின்னு சொல்லி. சரி, நான் இப்ப என்ன கேக்குறேன், அப்பாவி நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீங்க ஒட்டு மொத்தமா ஜமாத்தா கூடி எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இந்த அப்பாவி இஸ்லாமியர்களை நாங்க விடுதலை செய்வோம்னு ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னாங்க. ஆனா இப்ப 5 வருஷம் முடிய போகுது, இப்ப வரைக்கும் விடுதலை செய்யல. அப்ப இஸ்லாமியர்கள் எல்லாம் ஜமாத்தா கூடி அழுவணும் இல்ல திமுகவுக்கு இனிமே ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு முடிவெடுப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. அதுதாங்க எத்தனை முறை ஏங்க இன்னைக்கு நேத்தாங்க ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இவங்க. இன்னும் புதுசா வந்து நாளைக்கு எதோ விழிப்புணர்வு வந்துற மாதிரி ஜமாத்துல படத்துல உணர்வு இருக்கணும். அல்லாஹ்க்கு பயப்படுறேன், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, இவனை நிராகரிக்கணும் வரணும். அது கிடையாது. கூட்டமா சேர்ந்துட்டு போயிட்டு அங்கேயே ஓட்டு போடுறோம் நாங்க, இவங்களை விட்டா நாங்களுக்கு வேற யாரும் இல்லைன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க.
அப்புறம் கேட்டிங்கன்னா நாங்கள் அது வேணாம் சொன்னால் நல்லா இருக்காது. ஒரே ஒரு வார்த்தை நாங்கள் சொன்னால் நீங்கள் நம்பிடுவீங்களா? யாரு அவங்க கேக்குறாங்களா? இல்லை நாங்கள் கேட்குறோம் உங்களை, ஓ ஜமாத்தை பார்த்து ஆ. நாங்கள் சொல்லுவோம்பா, நீ நம்புவீங்களா? நம்பி ஓட்டு போடுவீங்களா? அண்ணா இந்த தடவை நாங்க ஆட்சிக்கு வந்தா உறுதியா அவங்க வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். ரைட்டு. இன்று போய் நாளை வா முதுகுல எழுதிட்டு உட்காந்த மாதிரி அது சரி. டெய்லி வந்தோடனே வா கொஞ்சம், நேற்று தானே பிடிக்க சனி பகவான் விநாயகரை பிடிக்க வர கதை ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி இவர் வந்து நாங்கள் வந்தால் மீண்டும் வந்தால் நாங்கள் இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்வோம், மீண்டும் வந்தால் நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுவோம். அது போல இப்ப வாய்ப்பு கொடுங்க. அவங்க ஏமாத்தி பழகிட்டாங்க, இவங்க ஏமாந்து பழகிட்டாங்க. அவ்வளவு சீக்கிரத்துல நீட்டுக்கு முதலமைச்சர் ஒரு விளக்கம் சொல்லியிருந்தாரு. என்னன்னு? நாங்க வந்து மத்தியில இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு எதிர்பார்த்து நாங்க அந்த வாக்குறுதியை கொடுத்தோம், சரி. உண்மைதான். ஆனா ஆட்சிக்கு வரல, என்ன பண்றது? நீங்க சரி, அப்படிலாம் okay. சொல்லலையே. இஸ்லாமியர் விடுதலைக்கு எதை நம்பி வாக்குறுதி கொடுத்தீங்க? இஸ்லாமியர்களை ஏன் விடுதலை செய்யல? சரி, அது செய்யல. இது யாரும் நம்பி இதை யாரை நம்பி கொடுத்தீங்க? அப்ப நான் என்ன சொல்றது? இது ஸ்டேட் கவர்மெண்ட். நீங்க தான் நீங்க நினைச்சா நாளைக்கு காலைல திறந்து விட்டுறலாம். அண்ணா பிறந்த அண்ணா நினைவு நாள் அன்னைக்கு 700 பேரை விடுதலை செஞ்சாங்க. ஒரு இஸ்லாமியர் இருங்க அது இப்ப அதெல்லாம் கூட விட்டுறலான்னு. இந்த அண்ணா பிறந்த நாள் அதையெல்லாம் கூட விட்டுறலாம். தேர்தல் நெருங்குது. இந்த நேரத்துல அரசு ஊழியர்களின் வாக்குகள் வேணும், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் வாக்குகளும் வேணும் அப்படின்னு நினைச்சு கஜானா படு மோசமான நிலைமையில இருக்கும் போது கூட 13,000 கோடி கூடுதலா செலவானாலும் பரவாயில்லன்னு ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிங்கல்ல. தேர்தலுக்காக தானே, ஓட்டுக்காக தானே. அதே ஓட்டுக்காக நாளைக்கு இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்யுங்க, செஞ்சிருவோம், செய்யுங்க. இப்ப சொன்ன இல்ல பென்ஷன் திட்டம், இது உருட்டு. பாக்கெட்ல இருக்க 10% எடுத்து பென்ஷன் கொடுக்குறாங்களா? இது கணக்கு எல்லாம் துப்பிட்டான் வெளியில. அவன் வந்து 35-30 வருஷம் கழிச்சு ரிட்டையர்ட் ஆகிறப்ப கடைசி மாசம் சம்பளத்துலனாவோ அதுல பாதி பென்ஷன் 40,000 பென்ஷன் வாங்குவாங்க. இவன் இந்த தொடக்கத்துல சேர்ந்ததுல இருந்து இவன் 10 இந்த சம்பளத்துல புடிச்சுக்கிட்டே வராங்கல்ல, இந்த பணம் முழுக்க நீயே வங்கியில போட்டு வச்சிருந்தா ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு உனக்கு எவ்வளவு திரும்ப வரும்? 90,000 ரூபாய் உனக்கு வரும். 1 கோடி கிட்ட வரும். என்ன 1 கோடி கிட்ட வரும். 90 லட்சம் சார். இல்ல 90,000 ரூபாய் உங்களுக்கு வரும். அவன் காசு நீ வாங்கி வச்சுட்டு அதுல பாதியை கொடுத்துட்டு பாதியை அட்டையை போறதுக்கு ஸ்கீம். இது வேற தெரியாம சில பேர் கை தட்டி நிக்குது. தெரிஞ்ச அரசு ஊழியர்கள் வந்து என் பாக்கெட்ல இருந்து அடிச்சு எனக்கே காசா? அது சரி. நான் அரிசி எடுத்துன்னு வந்து நீ உண்மையை வச்சுட்டு ரெண்டும் ஊதி போட்டு இருந்தாலும் எனக்கு கொடுப்பியா நீ? அதே மாதிரிதான் இப்ப அண்ணாமலை வந்து கேக்குறாரு, நியாயமான ஒரு கேள்வியை கேக்குறாரு. என்ன சங்கின்றுவாங்க, என்ன கேக்குறாரு? ஒரு ரேஷன் கார்டுக்கு நீ வந்து 3,000 ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு பொங்கல் பரிசு கொடுக்குற இல்ல, அந்த ரேஷன் கார்டு மேல 2 லட்சம் கடனை ஏத்தி வச்சிருக்கடா நீ. ஒரு அட்டைக்கு 2 லட்சம் கடன் இருக்கு. 2 லட்சம் அவனை கேட்காம அவனை கடன்காரனை ஆக்கிவிட்டு நீ 3,000 ரூபாய் கொடுத்தா அந்த கடன் அது மேலதான்டா வரப்போகுது. அதை பத்திலாம் நம்ம மக்கள் கவலைப்படவே இல்லைன்னா, மக்களுக்கு காசு கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க. அந்த விழிப்புணர்வுல 3,000 ரூபாய் கிடைச்சுதான் நம்ம காசு வந்துச்சு, அவ்வளவுதான். நமக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் வைக்கிறான், வீட்டு வரி ஏத்துறாங்க, சொத்து வரி ஏத்துறாங்க, விலைவாசி பொருள் எல்லாம் ஏறுது, பெட்ரோல் விலை மாநில அரசுடைய வரியை குறைக்காம பெட்ரோல் விலையும் ஏறி இருக்குது. இதை பத்தி ஒரு கவலையும் இல்லை. இதுக்கு அறிவுஜீவிகள் சில பேர் கூவுறாங்கல்ல, இந்த விசில் அடிச்சா குஞ்சுகளுக்கு இதெல்லாம் பத்தி ஏதாவது தெரியுமாண்ணே? தெரியும். இவ்வளவு விஷயம் எல்லாம் தெரிஞ்சாக்கா அவங்க ஏன் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு இப்ப விசில் ஊதி எண்ணத்துலாம் ஊதிட்டு இருக்காங்க. ஒரே சவுண்டா இருக்கு, நாய்ஸ் பொல்யூஷன், ஒரே நாய்ஸ் பொல்யூஷன். விசில் சரி, இதை வச்சு என்ன ஒரு இல்ல விசில் மட்டும் ஊதிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல ஆனா ஒரு நிமிஷம், மனசாட்சியோட கேள்வி கேக்குறீங்களா? அவனுங்கதான் கூடம் தெரியாம சாமி அடிக்கிட்டு இருக்கானுங்க. இது என்ன ஏதுன்னு புரியாம சின்னம் கிடைச்சிட்டாலே நாங்க ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு பெனாத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்களை பார்த்து இந்த அரசியல் எல்லாம் தெரியுமான்னு வேற நீங்க கேக்குறீங்க. என்ன மாதிரியே விசில் மாதிரியே உருளை சின்னமும் இருக்குது. சரி, பக்கத்திலே வைக்க போறோம் பொட்டியில வச்சுக்கோ. நீ எதுக்கு ஓட்டு போடுவீங்க மக்கள்? உருளையா சின்னம் விசில ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. சிம்பிள். தேர்தல் சின்னத்தை பொறுத்த வரைக்கும் கோடு கோடா வச்சுதான் வச்சிருப்பாங்க. அது சரி. உருளைன்னு தெரியுமா அந்த விசில்னு தெரியுமா? அது சரி. உருளை வந்து உருட்டிட்டு வர்றதுக்கு அந்த கழி இருக்குல்ல, அதை வச்சு இணைச்சு விட்டான். விசில் மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. பாக்காத நம்ம ஆள் ஒண்ணு ஏற்கனவே இதுங்கெல்லாம் அந்த குறிங்கல்ல, இது வரிசையிலே இருக்காது, தூக்கி கடைசியா தான் போடுவோம். இந்த விசில கடைசியா வச்சுட்டு அதை முன்னாடி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. உருளைய போடுறதுல போட்டு வந்துருவாங்க. புரியுது. இதுதான் பிளான் நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்குதுன்னு. அது சரி. தேர்தல் வந்தாலே 10 முறையாவது பிரதமர் தமிழ்நாடு வந்துடுறாரு. சரி, துறை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு குற்றச்சாட்டு. சரி, இடி ரெய்டு வந்தாலும் நீங்க டெல்லிக்கு நீங்க 10 முறை டெல்லிக்கு போறீங்க. டெல்லி பக்கமே திரும்புறது இல்லை. உங்களுக்கு இடி ரெய்டு வந்தா மட்டும் டெல்லி பக்கம் ஓடி வரீங்க. எதுக்கு?
அவர் காரியம் நடக்குது தமிழ்நாட்டுக்கு வராரு, காரியம் நடக்குது டெல்லிக்கு போற தம்பி இரு. இல்ல டெல்லிக்கு எதுக்கு போறோம்ன்றது இல்ல காலை தொட்டு கும்புறது. வராரா தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு இடி ரெய்டு வந்தாதான் தமிழ்நாடு மக்களின் நலன் கருதி நாங்க டெல்லியில போய் பிரதமரை சந்திக்கிறதும் அமித்ஷாவை சந்திக்கிறதும், அப்பதான் உங்களுக்கு மக்களின் நலன் கருதி டெல்லி தெரியுது. அதுக்கு முன்னாடி தெரியுதா? ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை பேசுவோம். தேர்தல் இருந்த சூடு பறக்க விஷயங்கள் வரும். சரி, சந்திப்போம், பேசுவோம். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.